பார்த்தீங்கன்னா ஒரு பிரேஸ்லெட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன், லைட் ப்ரௌன் கலர் பீட்ஸ். ஸோ வச்சு நம்ம ஒரு பிரேஸ்லெட் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 0.6 mm தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த கிறிஸ்டல் டெக் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு முடிச்சு தான் போடுவேன், இப்போ 2 முடிச்சு போடுறேன், ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ 20 எடுத்துக்கிட்டால் ஓகே தான், நம்மளுக்கு கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கலாம். சுத்தாச்சு, இவ்வளோ தூரம் எடுத்தால் போதும். நெக்ஸ்ட் இது ரெண்டும் ஒரே மாதிரி ஜாயிண்டாக இருக்கணும். கரெக்ட் சைஸில் இருந்தால் தான் அது கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பீட் கொடுக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பீட் கோத்த பிறகு சாம்ஸ் ஆட் பண்ணுறாங்க. நீங்கள் பீட் கோக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கிட்ட கரெக்டாக இருந்தால் அது கொஞ்சம் ஓகே தான், நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் இந்த நூலை. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் பீட்ஸ் நிறைய கலர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பீட்ஸு, சாம்ஸு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாம்ஸு எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணுற திங்ஸும் நம்மளுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோவாகவும் போடுவோம். உங்கள் இஷ்டம், நீங்கள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா வேணான்னா விட்டுக்கலாம். நம்மக்கிட்ட இயரிங்ஸு, செயின்ஸு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரேஸ்லெட்ஸ் கலெக்ஷன்ஸு நிறையா இருக்குது. நிறைய கலர்ஸ் இருக்குது, சாம்ஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லேயே சாம்ஸு, பீட்ஸு நிறையா இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் டெக் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 0.1 mm கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப மொத்தமான பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் 0.1 யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒயிட் கலரில் இருக்க கிளியர் கலரில் இருக்கிறது, அந்த ஒயிட் கலரில் இருக்கிறத யூஸ் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த கலரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா அது கரெக்டாக இருந்ததுன்னா இந்த நூல் ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு ஆர்டர் வேணும்னா, ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டான பீட்ஸ் போட்டால் தான் நம்மளுக்கு ப்ரேஸ்லெட் சைஸ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ப்ரேஸ்லெட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 20 பீட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பெரியவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்குன்னா ஒரு 17, 18, 19 அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 20 தான் மேக்ஸிமம். பெருசாக இருந்ததுன்னா 23 அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த ப்ரேஸ்லெட் பண்ணி முடிச்சுட்டு தான் சாம்ஸ்லாம் ஆட் பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அப்போ தான் ஸ்ட்ரெச்சியாக இருக்கா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எத்தனை பீட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பண்ணியாச்சு. இப்போ நாட் போட்டு வர பாருங்க. ஆர்டரை கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா பீட்ஸ் போடும்போது லைட்டாக கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு நூல் மட்டும் மேலாட வந்துடுச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா இப்போயே கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட் பண்ணியாச்சு. யூஸ் பார்த்திங்கன்னா நூலில் நம்ம பார்த்திங்கன்னா எந்த ட்ரிக்கும் வச்சிடல. நம்ம நார்மலாக பீட் ப்ரேஸ்லெட் பண்ணுற மாதிரி மாடல் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்ட்ரெச்சியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எலாங்கேட்டட் பார்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் கரெக்டாக பண்ணிடலாம். ஸோ 2 டைம்ஸ் இந்த மாதிரியே முடிச்சு போட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் டைட்டாக பிடிச்சி போட்டிங்கன்னா அது கொஞ்சம் வழுக்கிட்டு போகும். உங்களுக்கு நார்மலாக கொஞ்சம் லூஸாகவே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும்
நீங்கள் சிங்கிளாக போடுறது எது டபுள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். சிங்கிள் போட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. சிங்கிள் டபுளும் அப்படி தான், எல்லாமே கேர்ஃபுல்லாக போட்டால்